இப்ப 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் ஒரு ஜாதகத்தில். அந்த கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது கலஸ்தரம் எந்த மாதிரி ஒரு அமையும் என்பதற்கெல்லாம் அந்த 7ல் உள்ள சனி பகவானோட ஜாதகத்தை பார்க்கும்போது அது நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற ஜாதகத்துக்கு எல்லாத்துக்குமே கூட பிறந்த சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிடுது. ஏன்னா இவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆயிரும். அதனால அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்றது, அவங்க இஷ்டப்படி போய் திருமணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தில் 7ல் சனி பகவான் இருக்கிற ஜாதகத்திலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு திக்பலமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் திருமண நிகழ்வு கொடுக்குது. ஏன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவரோட தன்மைகள் என்று பார்க்கும்போது, அதாவது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அவரோட திரிகோணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு 11ஆம் இடத்தையும், ஏன்னா திரிகோண பாவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தையும் அது வந்து தன்னோட கைவசம் வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ அதோட பார்வை என்ற நிலைப்பாடு இருக்குது. இப்ப திரிகோண பாவம் என்று சொல்லக்கூடியது சனி பகவான் வந்து 7, 3, 11ங்க. இப்ப ஒரு ஜாதகத்துக்கு 3ஆம் இடம் சகோதர பாவத்தை குறிக்கக்கூடியதுங்க, 7ஆம் இடம் கலசத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதிக்கு 7ல் சனி பகவான் இருக்கிறவங்க அவங்க சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்க இவங்க கிட்ட குடும்பத்துக்கு தெரியாம ஓடி போய் திருமணம் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த சனி பகவான் 7ல் இருக்கிற ஜாதகத்துக்குலாம் இது வந்து 100% கொடுத்துருக்குங்க. இது நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு உண்மை நிலையினால். அதனால 7ல் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகுங்க. ஆனா அவங்க சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்க மதத்தில் இருந்தாலும் சரி, வேத மதத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட்டிட்டு போய் ஓடி போய் வீட்டுக்கு தெரியாம திடீர்னு திருமணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இது வந்து அதனாலதான் இந்த உண்மை நிலைப்பாட்டை உங்களிடத்தில் வந்து இதெல்லாம் நீங்க ஒரு நூல்ல பார்க்கும்போது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இருக்காதுங்க. அனுபவத்தில் ஜாதகத்தை பார்த்து ஒரு உணர்ந்த ஒரு உண்மை நிலையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இதெல்லாம் வந்து ஏன் அது கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் காலதேவனுக்கு 7ஆம் இடம் வந்து உச்சம் பெறக்கூடிய கலஸ்தரஸ்தானம், திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு வச்சுக்கேன். அப்ப திருமணஸ்தானம் என்று அந்த லக்கணத்துக்கு 7ல் இருக்கும்போது முதல்ல வந்து அவங்க சகோதரத்துக்கு முதல் திருமணத்தை கொடுத்துறாரு சனி பகவான். ஏன்னா இப்ப 3ஆம் பாவம் சகோதரத்தை குறிப்பது, அதே மாதிரி 11ஆம் பாவம் மூத்த சகோதரத்தை குறிப்பது. அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதிக்கு லேட்டா நடக்குது. இளைய சகோதரர் மூத்த சகோதரர் யார் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு திருமணம் ஆகுங்க. அதனாலதான் இந்த கருத்தை பதிவிடணும்னு வச்சுங்களேன். இப்ப சனி பகவான் 7ல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு திருமணம் தாமதம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இப்ப பெரியவங்க இருக்கும்போது மூத்தவங்க இருக்கும்போது மூத்த பெண் இருந்தாங்க